இந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ஹாப்பி மார்னிங். சந்தோஷமான காலை வந்தனங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் நன்மையுமான நாமத்தினால நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்களோடு கூடவே இருக்கிறது. நம்புங்கள். நீங்கள் அல்ல, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நம்புங்கள். நீங்கள் அவரை தேடி வரவில்லை, அவர் உங்களை நாடி தேடி வந்தவர். அவர் உங்களை நேசித்தவர். எப்படி உங்களை கைவிட்டுருவார்? பல நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் என்னன்னா, காரியமெல்லாம் நல்லா போச்சுன்னா ஆண்டவர் கூட தாங்க இருக்கிறாருங்க, சூப்பருங்க, வேலை நல்லா பெஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க, வருமானம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க, குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ஆண்டவர் எங்கள் கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனால் பல வகையான இன்னல்கள், ஏற்ற இறக்கங்கள், பிடித்த மாதிரி காரியம் போகலன்னு சொன்னால் கர்த்தர் இருக்கிறாருன்ற கேள்வியை நமக்கு வந்துடுறது. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோசேப்பு குழியில் இருக்கும் பொழுது, சிறையில் இருக்கும் பொழுது, பழிசாட்டப்படும் பொழுதுதான் கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் ஸ்மூத்தா போதா, சமாதானமா போதா, பெஸ்டா போதா? நம்புங்கள், கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். பெஸ்டா போலியா, சில சங்கடமான பாதையா? ஆழமாய் நம்புங்கள், உள்வாங்குங்கள். மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், காலங்கள், காரியங்கள், காட்சிகள் மாறும். அப்பாவுடைய மேலான ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருக்கிறதுனால நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகவே நம்புங்கள், கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. நம்புங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்கள் கரங்களை அவர் பிடித்திருக்கிறார். கையை விட்டுட்டு அவர் சொல்லலை. என்னன்னு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கையை விட்டுட்டு சொல்லலை, கையை பிடிச்சுக்கிட்டு தான் சொல்றார். கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னாதான் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? உன்னை கைவிடுவதில்லை என்ன? உங்க கையை அவர் பிடிச்சிட்டு இருக்கார். ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு சில காரியங்கள் இருக்கிறது, அது நலமாய் முடியுமா முடியாதா? ஏன் தயக்கம் உங்களுக்கு? தைரியமா இருங்க. தேவனை நேசிக்கிற அன்பான பிள்ளையே, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே தான் நடக்கும். ஜான் வெஸ்லி என்று அழைக்கப்படக்கூடிய மேற்கத்திய பிரசங்கியார், மிக பெரிய எழுப்புதல் பிரசங்கியார். அவருடைய பிரசங்கத்தை கேட்கக்கூடியவர்களெல்லாம் எழுப்புதல் அடைந்து விடுவார்கள். பிரபலமான பிரசங்கியார் ஜான் வெஸ்லி. கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம். பெரிய எழுப்புதல் பிரசங்கி, விசுவாச பிரசங்கி, ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லக்கூடியவர், அநேகரை கர்த்தருக்குள் நடத்தினவர். ஒரு முறை அவருக்கு வேறொரு தேசத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த குறிப்பிட்ட தேசத்தில் சென்று அவர் பிரசங்கிக்கும்படிக்கு அவர் கப்பலில் பயணிக்கிறார். 2 நாட்கள் கப்பல் அவர் பயணிக்கணும். முதல் நாள் பயணம் சுமூகமாய் சென்றது. மறுநாள் பயணம் புயல் காற்றில், சீற்றத்தில் படகு அலசடிப்பட ஆரம்பித்து விட்டது. படகில் பயணிக்கக்கூடியவர்கள் பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்கிறார்கள். கப்பலுடைய கேப்டன் சொல்லிவிட்டார், அவர்கள் படகில் இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி ஜாக்கெட்ஸ் அணிந்து கொண்டு ஸ்விம் பண்ணி கரையேறி செல்லுங்கள். ரொம்ப ஆபத்தான கட்டம்தான். நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், கப்பலை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. புயல் காற்றினால் கப்பல் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்ட உடனே பயணிகள் அங்கு ஓடுவது, இங்கு ஓடுவது, மேலே ஓடுறது, கீழே ஓடுறது, ஓடுறதும் ஒளியுறதும் விழுறதும், மரண ஓலம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த ஜான் வெஸ்லி, இதை கேட்ட ஜான் வெஸ்லி கலங்கி போனார். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு இயற்கை சீற்றத்தில் சிக்கிக்கிட்டோமே, எப்படி நம்ம ஊர் போய் சேர போறோம், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற போறோம்? பயம், திகில், மரண திகில் வந்து விட்டது. என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்தவராய், மற்ற பயணிகள் போலவே இவரும் அங்கும் இங்கும் ஓடி ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வருது, அங்க மேலே வேகமா போய் பார்க்கிறார். அங்க போனா பழங்குடியினர், செவ்வந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ், நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா காட்டுவாசிகள்,
அப்படிப்பட்ட படிப்பறிவில்லாத மக்கள் கொஞ்சம் நாகரீகம் பெற்று அவங்களும் அந்த கப்பல்ல பயணிக்கிறார்கள். 4-5 பேர் கொண்டதான பழங்குடியினர் அந்த மேல் தளத்துல ஒரு கேக்கை வச்சு அதை கட் பண்ணி நல்ல சாங்ஸ், வர்ஷிப் சாங்ஸ் எல்லாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒருவருக்கொருவர் கேக் ஊட்டிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான் வெஸ்லி ஐயாவுக்கு இதை பார்த்த உடனே ஒரு பெரிய ஷாக்கு. என்னடா இது, அவங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் உயிரை பிடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க, இந்த 4-5 பழங்குடியினர் மக்கள், படிப்பறிவே இல்லாத மக்கள் என்ன இங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லி நேரா வந்து அவங்கள பார்த்து கேட்டாராம், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு பயம் இல்லையா? நம்மளாம் சாக போறோம், படகு உடைய போகிறது. படிப்பறிவே இல்லாத பழங்குடியின மக்கள் சொன்னார்களாம், சிரித்து கொண்டு சொன்னார்களாம், இயேசு எங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், நாங்கள் பயப்படவே மாட்டோம், அவர் எங்களை காப்பாற்றுவார். இதை கேட்ட மாத்திரத்தில் ஜான் வெஸ்லி நடுநடுங்கி போயிட்டாராம். நான் ஒரு எழுப்புதல் பிரசங்கி, எத்தனையோ பேரை, ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தி இருக்கிறேன். இப்பவும் ஒரு எழுப்புதல் பிரசங்கம் பண்றதுக்கு தான் நான் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஆண்டவரை அறிந்த நாளிலிருந்து நான் நினைத்து கொண்டிருந்தேன், நான் தான் கர்த்தருக்காக வல்லமையான ஒரு வைராக்கியமான ஊழியக்காரன் என்று சொல்லி. ஆனா ஒரு மரண பயம் இந்த படகுல எனக்கு வந்து என் நம்பிக்கையெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. ஆனாலும் படிப்பறிவே இல்லாத இந்த பழங்குடியின மக்கள் இவ்வளவு போல்டா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆண்டவர் மேல இவ்வளவு நம்பிக்கை, விசுவாசம் வச்சு ஆண்டவர் காப்பாத்துவாருன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி அவர் சொல்றாரு, நான் வெக்கப்பட்டு போயிட்டேன், நான் தலை குனிஞ்சு போயிட்டேன். அந்த அலசடி படுகிற அந்த படகிலே மீண்டும் அவர் விசுவாசத்தை கொண்டு ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தாராம். என்ன பெரிய ஆச்சரியம்! புயல் காற்று அமைதலாயிற்று, படகு உடையாமல் காக்கப்பட்டது, படகில் பயணித்த அனைவரும் காக்கப்பட்டார்கள். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை பதறாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அப்பாவின் வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தரனுக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எது இருக்கோ இல்லைங்களோ, ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறாருங்க. வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தரனுக்கு சகாயர், எனக்கு உதவி செய்வார், நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு சொல்லுங்க, இந்த நாள்ல சொல்லுங்க, இந்த காலையில சொல்லுங்க, உங்க காரிய கடமைகளை நிறைவேற்றும் முன் சொல்லுங்க. சில காரியத்தை செய்வதற்கு பயப்படுகிறீர்களா, அச்சப்படுகிறீர்களா, வருத்தப்படுகிறீர்களா, வியாகுலப்படுகிறீர்களா? உறுதியாய் சொல்லுங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரனுக்கு சகாயர், அவர் உதவி செய்வார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷர்கள் எனக்கு என்ன தீங்கு செஞ்சிட முடியும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. நம்பிக்கை கொள்ளுங்கள், உற்சாகம் கொள்ளுங்கள், வீரியம் கொண்டு விவேகமாய் எழும்பி காரியத்தை செயல்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூடவே இருந்து இன்றைக்கு அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பெரியவைகளாய் இருக்க போகிறது, பயங்கரமாய் இருக்க போகிறது. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். பரலோக தகப்பனே, இந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. பயந்து நடுநடுங்கி சோர்ந்து துவண்டு போயிருக்கக்கூடிய உள்ளங்களை தேற்றுவீராக. கர்த்தரங்களுக்கு சகாயர், நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தர் எங்கள் மூலம் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்ற பெரிய நம்பிக்கைகளை நீருமுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவாதி தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நேச கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை வாரி அணைத்துக் கொள்ள வேண்டுமென உன்னதமான கரத்திலே உடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த நாளிலும் அவர் எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதே இல்லை என்ற நம்பிக்கையை அதிகமாய் நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்து அரவணைத்து உயர்த்த வேண்டுமென
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து பேரன்பான திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.